ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்கோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ப்ரௌனியோட டேஸ்ட்லேயே இருக்கும். டெக்ஸ்சருமே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இதை நீங்கள் குக்கர்லேயே பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேக் டின்னில் கொஞ்சமாக ஆயில் இல்லைனா பட்டர் சேர்த்துட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் எல்லா சைடுமே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஈஸியான மெத்தடு. இந்த மாதிரி பண்ணும்போது கேக் ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இது ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா நுர மாதிரி வந்திருக்கணும். இப்போ இது கூட இன்னொரு முட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு முட்டையாக சேர்த்து பீட் பண்ணும்போது கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதையும் ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் பவுடர் பண்ணாத சுகர் தான் எடுத்திருக்கேன். இந்த எல்லோ கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா ஒயிட் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஒயிட் கலராக வந்ததுக்கப்புறமா ஒரு ஜல்லடை இல்லைனா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு இல்லைனா மைதா மாவு உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த கொக்கோ பவுடரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும். அதை நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதை ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. வேகமாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் முட்டையில் இருக்கிற ஃப்ராத் எல்லாமே அடங்கி போயிடும். இப்போ இதில் அரை கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பால் காய்ச்சாத பால் தான். ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. பாலை மொத்தமாக சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் இந்த பேட்டரோட ஃப்ளஃபினஸ் போகாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவுக்கு ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் கெனோலா ஆயில் இல்லை கார்ன் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா 1/4 கப் அளவுக்கு உருக்குன பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் சாக்லேட்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பேட்டரில் சேர்த்துடலாம். இந்த மைதா மாவு சேர்க்குறது எதுக்குன்னா இந்த சாக்லேட் அடியில் போய் செட்டில் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம கேக் டீனில் ஊற்றிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா நட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேட்டரை டின்னில் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸை லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம அவனில் வச்சுட்டு 180 டிகிரியில் 30 to 35 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் குக்கரில் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே நான் கேக் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், கேக் ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இந்த சைட்ஸ்லாம் லைட்டாக எடுத்து விட்டாலே கேக் அப்படியே டீமோல்ட் ஆகி வந்துடும் நமக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இது நீங்கள் குக்கரில் செஞ்சாலுமே சேம் டெக்ஸ்சர் தான் உங்களுக்கு வரும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.